கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 14:4, ரோமன்ஸ் 14:4. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. இப்ப ரொம்ப ஒரு அருமையா இந்த மொத்த கருத்துக்களுக்கும் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய காரியமா சொல்றாரு பாருங்க. முதல் 2 வசனங்கள்ல என்ன சொன்னாரு? யாரு பலவீனம் உள்ளவன், யாரு பலம் உள்ளவன். அப்ப 2 பேருக்கு வரக்கூடிய ஒரு சோதனை என்னவா இருக்கும் அப்படிங்கறத 3வது வசனம் சொல்லிட்டு, இப்ப 4வது வசனத்துல என்ன சொல்றாரு? இப்ப நம்ம யாரு? ஒருத்தருக்கு ஒருத்தர் எஜமானன் இல்லை. இத மிக அழகாக, ஏன்னா நம்ம யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எஜமானன் இல்லை. ஏன்னா மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு நீ யார்? எப்படி நீங்க யாரு? இது ரொம்ப அழகா, நீங்க நியாயாதிபதி கிடையாது, நீங்க ஆண்டவர் கிடையாது, நீங்க அதுக்கான இதே கிடையாது, உங்களுக்கு அதுக்கான அதிகாரமே இல்லை. ஏன்னா யாக்கோபு 4:12 சொல்றாரு இல்லையா, நீ உன்னுடைய அயலான குற்றம் தீர்க்கிறதுக்கு நீ யாரு? நியாயாதிபதி யாரு? மத்தேயு 7வது அதிகாரம் மலை பிரசங்கத்துல முதல் 5 வசனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல உன்னோட கண்ணுல உள்ள உத்தரத்தை எடுத்துட்டு அடுத்து ஒரு சகோதரனுடைய கண்ணுல இருக்க தூசியை எடுன்னு. என்ன? மற்றொருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு. ஏன்னா இதுல என்ன புரிஞ்சுக்கொள்னா, நம்ம எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஏன்னா ஒரு ஊழியக்காரன் சொல்றவங்க யாரு? உங்களுக்கு ஊழியக்காரன் கிடையாது, சபைக்கு ஊழியக்காரன் கிடையாது, பாஸ்டருக்கு ஊழியக்காரன் கிடையாது, இல்ல ஒரு பலமான விசுவாசிக்கு ஊழியம் கிடையாது, இல்ல ஒரு பலவீனமான மனுஷனுக்கு கிடையாது. என்னன்னா நீங்க இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தர் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். 1 கொரிந்தியர் 6:19-20 பார்க்கணும் இல்லையா? நாம் கிரயத்துக்கு வாங்கப்பட்டோம், நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஆண்டவர். அப்ப என்ன அவர் சொல்றாரு? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே உத்தரவாதி. யாருக்கு? கிறிஸ்து ஒருவருக்கு தான். ஏன்னா கிறிஸ்து ஒருவர் தான் அவருடைய வேலைக்காரர் ஒவ்வொருவரையும் என்னன்னு சொல்லி அவர் தான் மதிப்பிடக்கூடியவர். ஒருத்தன் விழுகிறான், நிக்கிறான், எல்லாமே யாரு? அது உங்களுடைய ஒப்பீனியன் கிடையாது, இல்ல உங்களுடைய பிரிஃபரன்ஸ் கிடையாது. இது எல்லாம் கர்த்தருடைய காரியம். அடுத்து சொல்றாரு, அவன் நிலைநிறுத்தப்படுவான். ஏன்னா தேவன் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா தேவன் யாரு? தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் ஏக சக்கராதிபதி, அவர் தான் எல்லாத்துக்கும் ராஜா. அப்ப நம்ம என்ன புரிஞ்சணும்? கர்த்தர் ஒருவர் தான், அவரால் தான் பண்ண முடியும். அப்ப நீங்க நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல நம்ம இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல நம்ம மற்றவங்களை நியாயம் தீர்க்க நிறுத்தணும். எப்ப நிறுத்துவோம்? நம்மளுடைய அடையாளம் என்னன்னு தெரியணும். ஏன்னா நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லும் போது நம்ம யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? யாருக்கு உத்தரவாதி? தேவன் ஒருவருக்கு தான். அப்ப நம்ம அவசரப்பட்டு ஒருத்தர் நியாயம் தீர்க்கவோ இல்ல நம்ம குற்றம் சாட்டவோ வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது இது எந்த காரியத்துக்கு நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இது பாவம் அல்லாத, அறநெறி இல்லாத, சின்ன சின்ன ஐக்கியத்துல வரக்கூடிய பிரச்சனைகள். நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இங்க சொல்லக்கூடிய காரியம்லாம் எதுக்கு தெரியுமா? பாவம் செய்வதில்ல, விசுவாசத்தை இழக்கக்கூடிய காரியத்தை குறிச்சு இல்ல. அதுக்கு வேற மாதிரி அதை அப்ரோச் பண்ணணும். அதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். இது என்னன்னா சின்ன சின்ன காரியம், கலர் ட்ரெஸ் போடுறது, இல்ல சாப்பிடுறது, இல்ல நம்ம என்ன செய்யறது, எப்படி சாப்பிடுறோம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு. அப்ப விசுவாசிகள் எல்லாருமே நம்ம எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று பணி செய்கிற நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல. அப்ப கிறிஸ்து தான் அவருடைய வேலைக்காரர் எல்லாரையும் நியாயம் தீர்க்க முடியும். அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அப்ப நம்ம மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்.
கிறிஸ்துவுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதுனால அவரு நம்மை அவரு நமக்கு ஒரு வெகு மதி கொடுக்கட்டும். அவர் நம்மள இது சரியா இல்லையா என்பதை அவர் கணக்கு பார்த்து இந்த எவாலுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய மதிப்பு என்ன, இதுக்கான தகுதி என்ன, இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொண்டு நம்ம எல்லாருமே அவருடைய ஊழியக்காரர்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இதோ நாங்கள் எல்லோரும் உம்முடைய ஊழியக்காரர்கள். நாங்க யாருக்குமே ஒருவரை ஒருவர் இப்படி ஐக்கியத்தை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள்ல நியாயம் தீர்க்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் எல்லோரும் உம்முடைய எஜமானனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.